வில்லன் மாதிரி இருக்கானே, இவன் யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தாங்க இந்த கதையோட ஹீரோ. இந்த கதையில் வில்லன்கள் கிடையாது, வில்லிகள் தான் அதிகம். இந்த மொட்டை போட்ட பெண்களை பற்றின கதை தான் இது. எங்கே ஒருத்தன் வேலைக்கு வரேன்னு சொன்னால் அவனை ஆளையும் காணா. நானும் வேறு ரோட்டில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ சார், எந்த இடத்துல சார் நிற்கிறீங்க? சார் இங்கே தான் சார் 4th ஸ்ட்ரீட்டில் மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன் சார். ஆப்போசிட்டில் கூட கோயில் இருக்கு சார். அப்படியா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? சார் நான் வந்து வெள்ளை கலர் பேண்ட்டும் ஆரஞ்சு கலர் சட்டையும் போட்டிருக்கேன் சார். என்ன குரல் பக்கத்தில் இருந்து கேட்குது? கிரே கலர் பேண்ட்டு, மெரு கலர் ஷர்ட்டு, இதை போய் ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு வெள்ளை கலர் பேண்ட்டுங்கிறான். யோ, நீ போட்டிருக்கிறது மெரூன் கலர் ஷர்ட்டு கிரே கலர் பேண்ட்டியா? சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யோ, இந்த பக்கம் திரும்பியா? சார் நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா, வாயா இங்க. சார் ரொம்ப நேரமா இங்கே தான் சார் நின்றுட்டு இருக்கேன். சார் அப்புறம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். என் பேர் மன்மதரா சார். புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன் சார். ஓ, அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தலையில முடியலாத காரணத்தினால உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல. அதனால மெட்ராஸ்க்கு வேலைக்கு வந்தா இங்க ஏதாவது பொண்ணுங்க சிக்குமானு வேலை தேடி வந்திருக்க, அப்படிதானே? ஆமா சார். நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க இல்லாத பொண்ணுங்களா? உனக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு பொண்ணு இங்க கிடைக்கும். முதல்ல தலையில இருக்கிற கர்ச்சிப்பை எடுத்துட்டு மொட்டை தலைங்கிற தாழ்வு மனப்பான்மைய முழுசா இறக்கி வச்சிரு. அப்பதான் உனக்கு தன்னம்பிக்கை வரும். சரியா? ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். ஓ, புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. சிட்டில நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, அதுல ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வர்றீங்க, அப்படிதானே? ஆமா சார். ஓனர் எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீ நாளைக்கே வேலைக்கு வந்து சேர்ந்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு நிமிஷம் சார். சொல்லு. அப்புறம் நம்ம கம்பெனில பொண்ணுங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஏன் எது கேக்குற? இல்ல சும்மா கேட்டேன். ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. 50 பேரா? ஆண்டவா, 50 பொண்ணுங்கள்ல எப்படியாவது ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடலாம். முழு வீச்சா முயற்சி பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ சார். ஆனா பசங்க 150 பேர் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப டஃப் கொடுப்பானுங்க. 150? அதுவும் உனக்கு ரொம்ப ரொம்ப டஃப் கொடுப்பானுங்க. 150 ஆம்பளையா? 150 ஆம்பளையில நீ ஒருத்தன் தாண்டா அழகான ஆம்பளை. முயற்சியை விடாதடா, தைரியம் ஏறா. 50 உனக்கு தாண்டா. ஒண்ணு இல்ல சார், பிளாஷ்பேக் போயிட்டு வந்தேன் சார். சரி சரி, பிளாஷ்பேக். ஆமா சார். ஆமா சார், வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இந்த கர்ச்சீப்பை கொடுத்துட்டு போங்க சார். எதுக்கு? இல்ல சார், நீங்க வேற கம்பெனில 150 பாய்ஸ் வேலை செய்யறதா சொல்லிட்டீங்க. நான் வேற இந்த மாதிரி நடைமுறையில இருக்கேன். இந்த கர்ச்சீப்பை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்ல. ஓ, சேஃப்டி. ஆமா சார். ஆமா சார். சென்னைக்குள்ள உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்துக்கும் சேஃப்டி போட்டு தான் ஆகணும். ஓகேவா? பார்த்து ஜாக்கிரதை. கரெக்டா? நாளைக்கு மரியாதையா வந்து வேலைக்கு சேர்ந்து. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். இவன் என்ன சொல்ல வர்றான்? எந்த அர்த்தத்துல சொல்லிட்டு போறான்? சேஃப்டி போட சொல்லிட்டு போறான். சரி, பாத்துக்கோ, பாத்துக்கலாம். எவனாவது மாட்டானான்னு பார்க்கலாம். இவனும் சரிப்பட்டு வர மாட்டான். மொட்டை நம்பர் இருக்கு. மொட்டை போடுறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆளு. போட்டுருவோம். அட, நம்ம அன்பரசி. ஹலோ, சொல்லுங்க அன்பு. சார், உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் அன்பரசி பேசுறேன். அதான் தெரியுதே. அன்பரசி, உங்க நம்பரை என் இதயத்திலே சேவ் பண்ணிருக்கேன். செல்ல சேவ் பண்ண மாட்டேன்னா என்ன? சொல்லுங்க அன்பு. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப் சார். அட, பெரிய ஹெல்ப்பே கேளுங்க மேடம். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆபீஸ் வரணும். வலசரவாக்கத்துல நிக்கிறேன். மெக்கானிக் வர லேட் ஆகும்னு சொல்றாரு. மேடம், நான் லேட் பண்ண மாட்டேன் மேடம். நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னது?
பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? ம். மேடம் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் மேடம். ஓ, பயப்படாதீங்க. நானும் தமாஷுக்கு தான் சொன்னேன். ஆ, வளசர பக்கத்துல அம்மன் கோவில் இருக்குல்ல, ஆமா. அதுக்கு பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உடனே வந்துருங்க. சரிங்க மேடம். உடனே வந்துடுறேன் மேடம், உடனே வந்துடுறேன். சரிங்க. மொட்டை மாட்டிக்கிட்டான். அன்பரசி மொட்டை கிட்ட சிக்கிக்கிட்டியே. வர்ற 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 வர்ற. ஐயோ ஸ்டார்ட் ஆகு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, நீங்க எல்லுன்னு சொன்னா நான் என்னையா வந்து நிக்கிறேன் பாத்தீங்களா? நீங்க பறந்து வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி வாங்க வந்து உட்காருங்க போகலாம். ம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னாச்சு? இப்ப உட்காருங்க. இப்ப போலாம். ஐயோ இப்படி பிடிச்சா எப்படி மேடம் போறது? வைங்க 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 வைங்க. போலாமா? போலாம். ஹலோ மிஸ்டர், என்னாச்சு? கிளம்புங்க. ஏங்க உங்க பேக்க நான் முன்னாடி வச்சுக்கவா? வேண்டாம். இந்த ஆம்பளைங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். எத்தனை படத்துல நாங்க பாத்திருப்போம். பேக்லயே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் உன் பேக்க தூக்கி போட்டுட்டு என்னை கட்டிப்பிடிக்க வைக்கல, என் பேரு மன்மதராசா இல்லடி. என்ன யோசனை? எடுங்க வண்டிய. இந்தா செல்லக்குட்டி, கூல்ட்ரிங்க்ஸ் குடி. ஒரு ஜூஸை குடிக்குதே, நல்லா இருக்கா? கொண்டாங்க. அடடடடடா, உங்க எச்சி பட்டதும் கூல் ட்ரிங்க்ஸ் தேன் மாதிரி இருக்குங்க. இத நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அப்புறமா குடிக்கிறேன். ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிக்கல? என்னது? நம்ம கல்யாண மேட்டரா?